புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம். இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியில் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம். இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம். இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ற திருப்பலியானது இன்று முதல் முறையாக நற்கருணையை உட்கொள்ளவிருக்கும் சால்வியோ வில்சன் மற்றும் எழில் வல்லனார் இவர்களுக்காகவும் மற்றும் சந்தனமேரி அவர்களின் 40ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் சிறப்பு. நமது மத்தியிலே இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்றவர் அருள் தந்தை அஜய்குமார் அவர்கள். இவர்கள் ஹெரல்ஸ் ஆஃப் குட் நியூஸ் என்ற சபையை சார்ந்தவர். இறைவார்த்தை சபை. கடந்த 3.5 மாதங்களாக வேலை நகரிலே திருத்தொண்டராக பணியாற்றியவர். அன்னையின் அருளோடும் ஆசியோடும் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது முதல் நன்றி திருப்பலியை இங்கே அன்னையின் பாதத்திலே நிறைவேற்றுகின்றார். புதிய குரு, புதிய கரங்கள், புதிய ஆசீர்வாதம். இந்த திருப்பலியிலே பக்தியோடு அவர் கரங்களிலிருந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தையும் அன்னையின் பரிந்துரையும் பெற்றுக்கொள்வோம். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து இறை பணி ஆற்ற தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவும் அவருக்காக மன்றாடுவோம். அவரது வலதுபுறத்தில் இருப்பவர் அவரது வகுப்பு தோழர். அவரும் முதன்முறையாக இங்கே ஆண்டவர் பாதத்தில் அன்னையின் பாதத்திலே தனது திருப்பலியை நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார். அவருக்காகவும் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக
நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தியின் படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன் அறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவருக்கும் பெற்றுக்கொள்வோவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்திலுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயு நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரது பெயரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்?
அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரது பெயரை போற்றுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகின் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய உங்களை அனைவரும் வேண்டுகின்றேன். இன்றைய 2 வாசகங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு 2 விதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஏனென்றால் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமான ஒரு நம்பிக்கை, உங்கள் அனைவருக்குமான ஒரு வாசகமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுலிடம் ஆண்டவர் கூறுகின்றார், அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு என்றும் இருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு என்றும் இருக்கின்றேன். உன்னை நான் தேற்றுகின்றேன். உன் வலக்கரத்தை நான் பிடித்து உன்னை வழி நடத்துகின்றேன். ஏனென்றால் நாம் அதற்காகத்தான் அன்னையிடம் நாம் இன்றைய திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம்.
அதற்காகத்தான் நாம் நம் திரு அவையை நாடுகின்றோம். எதற்காக? நாம் அன்பின் சமாதானமும் பாசத்தையும் தான் தேடி அலைகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அன்பு, மகிழ்ச்சி என்பது ஒரு பொருளாக அமைகின்றது. ஏனென்றால் நான் எதற்காக இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், பணத்தை கொடுத்தால் ஒரு அன்பை நாம் பெற்றுவிடலாம். யாரோ ஒரு மனிதரிடம் கொஞ்ச நேரம் உறவாடினால் நாம் மகிழ்ச்சியை பெறுகின்றோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் நிலைக்கின்றதா? அதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைகின்றது. இன்றைய காலகட்டத்தில் அமைதி, மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு உண்மையா என்பது நம்முடைய உள்ளத்தை தான் நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு வைத்திருக்கின்றோம் என்பது அல்ல, மாறாக நாம் எதை வைத்திருக்கின்றோம், அதை எவ்வாறு வைத்திருக்கின்றோம் என்ற இரண்டு கேள்விகளை நாம் உள்ளத்தில் எப்பொழுதுமே கேட்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி யாரிடம் இருந்து நமக்காக வருகின்றது? நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மனித உலக வாழ்வில் நாம் பார்க்கின்ற மகிழ்ச்சியானது அவர்களுடைய உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சி ஒருவேளை நமக்கு அவர் பகைவர்களாக கூட மாறலாம். நம்முடைய தாய் தந்தை கூட நம்மை ஒருவேளை வெறுக்கலாம். அவர்கள உண்மையான அன்பு இருக்கும், ஆனால் அந்த அன்பு கூட ஒருவேளை பொய்த்து விடும். அத்தகைய ஒரு வாழ்க்கை, அத்தகைய ஒரு உலகில் தான் நாம் வாழ்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அன்பானது ஒருபோதுமே நம்மை கைவிட மாட்டார். நம் துன்ப வேளையிலும் கஷ்டத்திலும் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நமக்காக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு என்றும் இருக்கின்றேன், உனக்காக இருக்கின்றேன். நீ என்னோடு இருக்கின்ற வேளையில் என் பணியை நீ செய்தால் நான் உன்னை செம்மைப்படுத்துவேன், மாட்சிப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். இந்த உலகத்தில் நாம் பணமோ பொருளையோ நாம் தேடி வாழ்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவை மறந்து விடுகின்றோம். அன்னை மரியாளை மறந்து விடுகின்றோம். நாம் அதைத்தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை முதன்மைப்படுத்துகின்றோமோ அவர் நம்மை மாட்சிப்படுத்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதை நாம் மறந்து விடுகின்றோம் இன்றைய காலகட்டத்தில். இரண்டாவது, இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் தான் என்று நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை பெறுகின்ற தாய்க்கு தெரியும் அதோடைய கஷ்டங்கள். 10 மாதங்கள், அந்த 10 மாதங்களில் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே, துன்பங்கள் அனைத்துமே ஒரே ஒரு நாளில் மறைந்து விடுகின்றது. அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் மிக அழுமையாக. அந்த குழந்தை முகத்தை பார்த்தவுடன் அவள் பட்ட கஷ்டம் அனைத்துமே மறந்து விடுகின்றார். எதற்காக? அந்த குழந்தையின் மழலை சிரிப்புக்காக. நாமும் அதே போலத்தான் ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி செல்கின்றோம். அவர் மீண்டும் அருமையாக கூறுகின்றார். அந்த இறுதியான நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். நான் மீண்டும் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் துன்பத்தில் இருக்க மாட்டீர்கள், மாறாக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். அதே போலத்தான் அந்த ப்ராடிகல் சன், ஆண்டவரிடம் இருந்து சென்ற ஒரு மனிதரை நாம் பார்க்கின்றோம். அவன் அவருடைய அன்பிலும் பாசத்திலும் வாழ்ந்த ஒரு மனிதர் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டார். மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றார். அப்பொழுது அவர் புதிய ஒரு மனிதராக வாழ்கின்றார், புதிய ஒரு மனிதராக திரும்பி வருகின்றார். அப்பொழுது ஆண்டவர் எதையும் கேட்கவில்லை. நீ எப்படி வாழ்ந்தாய், நீ இவ்வளவு கஷ்டங்கள் செய்தாய், இவ்வளவு பாவங்கள் செய்தாய், என் பணத்தை எல்லாம் நீ செலவிட்டாய், அதை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் நாம் அவரிடம் சென்றாலே போதும், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் பாசம் நிறைந்த தந்தை, அன்பு நிறைந்த தந்தை, மகிழ்ச்சி நிறைந்த தந்தை. இப்பொழுது மகிழ்ச்சியில் 2 விதங்களை நாம் பார்க்கின்றோம். மகிழ்ச்சியானது நாம் அனைவரும் அறிந்தது போல இந்த உலக நாட்டத்தை கொண்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த உலக நாட்டத்தை கொண்ட மகிழ்ச்சியானது நாம் அனைவரும் அறிந்தது போல அது எப்பொழுதும் என்றாலும் நம்மை விட்டு விலகிவிடும். அது பணமோ பொருளோ இல்லை காரோ இல்லை நம்முடைய பதவியோ நம்முடைய உறவினர்களோ இருக்கலாம். இந்த மகிழ்ச்சியானது நம்மை ஒருவேளை ஒரு நாள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம், இல்லாமல் ஒரு வாரம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம், மாறாக ஒரு மாதம் இல்லது ஒரு ஆண்டுகளாக நம்மை மகிழ்ச்சியில் வைத்திருக்கலாம். இந்த மகிழ்ச்சி நம்மை நம்முடைய வாழ்விலிருந்து, நாம் பிறந்ததிலிருந்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமா என்றால் அது மிகவும் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது.
அங்குதான் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் இந்த நற்செய்தி வாசகத்தில், உண்மையான மகிழ்ச்சி நான் உங்களுக்கு அளிக்கின்றேன், உண்மையான அன்பை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன், உண்மையான பாசத்தை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன், உண்மையான பகிர்வை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். எதற்காக ஆண்டவர் இயேசு நாம் இந்த நற்செய்தி வாசகங்களை இப்போ இந்த 2 வாரங்களில் நாம் பார்க்கின்றோம்? மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் என்ற 3 வார்த்தைகளை மிக அதிகமாக பயன்படுத்தி இருப்பார்கள் நற்செய்தி வாசகர்கள். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் என்பது யாரும் இல்லை, நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நாம் அவரோடு இருந்தால் நாம் அமைதியாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், சமாதானத்தில் வாழ்வோம். அந்த சமாதானம் நம் உள்ளத்தில் வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை இருக்க பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வலக்கரத்தை பிடித்தால் மட்டுமே, அவரோடு நாம் நடந்தால் மட்டுமே, அவரோடு நாம் பயணித்தால் மட்டுமே அந்த அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். அந்த உண்மையான மகிழ்ச்சிக்காக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உற்றார் உறவினரும் வாழ வேண்டும். அந்த உண்மையான மகிழ்ச்சி எங்கு கிடைக்கும்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை என்பது என்ன? பிறரை அன்பு செய்தல், பிறருக்காக வாழ வேண்டும், தன்னலம் துறந்து பிற நலத்தோடு வாழ வேண்டும். அதுதான் உண்மையான இயேசுவின் சாட்சி, அதுதான் உண்மையான இயேசுவின் வார்த்தை, அதுதான் உண்மையான ஆண்டவர் இயேசுவின் அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஏற்ப நாம் எப்படி வாழ்கின்றோம்? நாம் அந்த அழைப்பை ஏற்றால் கண்டிப்பாக நாமும் அந்த உண்மையான மகிழ்ச்சியை அடைவோம். பவுல் அடிகளார் நம்ம அனைவருமே அறிந்தது போல ஒரு மனிதர் மற்றவர்களை துன்புறுத்தியவராக வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை ஏற்று மகிழ்ச்சியின் சமாதானத்தின் சாட்சியாக வாழ்கின்றார். அதே போலத்தான் நம் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், எவரெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே மனம் மாறினார்கள், மனம் திரும்பினார்கள், ஆண்டவர் இயேசுவோடு மீண்டும் இணைந்தார்கள். ஆண்டவர் இயேசு கூறுவது போல, மீண்டும் நான் உங்களை காணும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். அதே போல அவர்கள் முதல் வாழ்க்கையை விட்டுவிட்டு 2ஆம் வாழ்க்கை 2ஆம் பாகத்திற்கு போகும் பொழுது அவர் மகிழ்ச்சியின் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். எதற்கு? அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள. அதற்கு நாம் அமைதியும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக வாழ்கின்றோம். அதற்கு நாம் ஆண்டவர் இயேசுவை இருக்க பற்றி கொள்வோம், அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம், அவரோடு வாழ்வோம். அவருக்காக வாழும் பொழுது அவர் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் நம்மை ஒருபோதுமே அவர் கைவிட மாட்டார். ஏனென்றால் நம்மை கைவிட்டால் அவரும் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு நிலையை அறிகின்றோம். துன்ப வேளையில்தான் நாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை நாம் பெறுகின்றோம். கஷ்ட வேளையில்தான் அவர் நம்மை கைப்பிடித்து நடத்துகின்றார் என்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையை நாம் அறிகின்றோம். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி சென்றோமோ, அவருடைய அன்பை விட்டு விலகி சென்றோமோ, அன்பற்ற வாழ்க்கையாக வாழ்ந்தோமோ, அந்த நேரங்களை அனைத்தையும் இந்த திருப்பலி நாம் நினைத்து அதற்காக நம்மை நாம் ஆண்டவரிடம் கேட்போம். கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கையெல்லாம் உனக்காக, எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலியும் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இடைவிடாமல் அது நிலையான பரிசினை அடைய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியின் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர்கள் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிகுந்தோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்மை மாட்சியுடன் புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அவர் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிறை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. இந்த ஆலயத்தில் இருக்கிற அருள் சகோதரிகள் திவ்ய நற்கருணை வழங்க உதவி செய்ய முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Request reverend sisters for at this basilica to come forward to distribute Holy Communion. இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated in full Mass might come forward to receive the Holy Communion. Other religious denomination people are requested to be seated in your respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. உறவை
சிந்தும் ராகம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழ் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவில் நிறைவேற்றப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு நமது மேதகாயர் டி சகாயராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி மாதா குளத்தில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு மணிமுடி சூட்டப்படும். தொடர்ந்து திருத்தேர் பவனி மாதா குளத்திலிருந்து பேராலய கீழ்கோவில் நோக்கி வரும். வந்தவுடன் நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். Dear friends in Christ Jesus, today at Madhakulam 6 o'clock, the Bishop of Tanjavur will concelebrate Mass with the shrine priests. You are requested to take part in it. In this, the Bishop will coronate Our Lady of Good Health, Velankanni. After the Mass, there will be a car procession towards Lower Basilica. As it reaches, there will be benediction at Lower Basilica. காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும், 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நிறைவேற்றப்படும். இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற எல்லா வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனையும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. மாதா குளத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒலி ஒளி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள்நுரை சுவடுகள் என்ற ஒலி ஒளி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாள்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும், 11:30 மணிக்கு மலையாளத்திலும், மதியம் 3 மணிக்கு தெலுங்கிலும் திரையிடப்படுகிறது. அனைவரும் கண்டு பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. benediction followed by Mass in Tamil will be offered in the Lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the Upper Basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டு வந்தவர்களை தொடர்ந்து பாதுகாக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களது உயிர்ப்பில் மகிழ்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றியிற்று மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனங்கள் சோர்ந்து அடையும் பொழுது பால்கார பாலகளின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே. எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும். எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும். உம் புகழ் அதிமிக மகிமைக்கே. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே. எல்லாம் உமக்காக எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும். எந்தன் படைப்பும் ஆய்வுகளும். உந்தன் அதிமிக மகிமைக்கே. எல்லாம் உமக்காக இயேசுவின்